கண்ணா அப்ப போய் பால் ஊத்திட்டு வரேன். சத்து வீட்டை பாத்துக்கோ, பத்திரமா இரு என்ன. சரிப்பா. ஹலோ யாரு? நான் தான் அமுதா. கையை கட்டி பணத்தை வாங்கினல்ல, வட்டி மட்டும் கொடுத்துட்டா அசல எப்ப கொடுக்க போற? 1.5 வருஷம் ஆகுது நீ கடன் வாங்கி. இங்க பாரு, இன்னைக்குள்ள பணம் வரல, நாளைக்கு நடக்கிறதே வேற. மாமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, பொங்கல் முடிஞ்சதுமே கொடுத்துட்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயத்துக்குள்ள பணம் வரணும். வெயிட் பண்ண. யாருப்பா போன்ல? அது எனக்கு தெரியும்பா. நம்மளும் எவ்வளவு நாள் தான்ப்பா கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. சீக்கிரம் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விடுப்பா. புரியுது சாமி, ஆனா அப்பா கிட்ட தான் காசு இல்லையே, என்ன பண்ணும்? என்னப்பா பண்றது? நீ முடிச்சு விட்டாதான் நீயும் சந்தோஷமா இருக்க முடியும், நானும் நிம்மதியா இருக்க முடியும்ப்பா. அதனால என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரம் முடிச்சு விட்டுருப்பா. சரிடா. ஆனா ஒண்ணுப்பா, உனக்கு சித்திக்கும் இன்னொரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் மேல இருக்க பாசம் குறையவே கூடாது. ஒருவேளை குறைஞ்சது அவ்வளவுதான். சித்தியா? எனக்கு என்ன தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன சின்ன பப்பாவா? நான் சின்ன புள்ளையில இருக்கும்போது அம்மா செத்து போச்சு. அந்த கஷ்டம் தாங்க முடியாதனாலதானே நீ இன்னொரு சேனலுக்கு கனெக்ஷன் பண்ற. இங்க பாருப்பா, தாரத்து புள்ளன்றனால நான் உனக்கு என்னைக்குமே பாரமாவே இருக்க மாட்டேன். வேணும்னா நான் வேணா கையெழுத்து போட்டுட்டுமாப்பா? சொல்லுப்பா, சொல்லு. இப்ப போன்ல பேசுறது யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம பேசுற. போய் பாத்திரத்தை கழுவிட்டு சாப்பாடு செஞ்சு இப்போ. மூஞ்ச பாரு, ஏற்கனவே கை கால் வலியும் மூட்டு வலி, பொம்பளை தோக்கு கேட்குமா?